புழுங்கல் அரிசி, கடை அரிசி தான் நாங்கள் போட்டோம். அது 2 கிளாஸ் அரிசினா, புழுங்கல் அரிசி 1 கிளாஸ் அரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி. நான் போட்ட விதத்தை சொல்கிறேன். 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி நான் மிக்சியில் அரைச்சேன். நான் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியில் போகாது. ஊற வச்சுட்டு கழுவினீங்கன்னா அது சத்தெல்லாம் கீழே போயிடும். அப்போ ஊற வச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு இந்த நான் சொன்ன ஐட்டத்துக்கு ஒரு 50 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் துவரப்பருப்பு எல்லாம் ஈக்குவலாக போட்டுக்கோங்க. 4-5 வரமிளகா போட்டுக்கோங்க. எல்லாம் நன்றாக ஊற வைத்து அதை அரைத்து கொள்ளவும். காயத்தையும் போட்டுக்கோங்க. அரைச்சி அதிலே கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதையும் போட்டு அரைச்சி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு கலக்கி வார்த்தால் சுவையான அடை தயார். அதுக்கு காம்பினேஷன் வெல்லம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், அவியல் நல்லாயிருக்கும். நிறைய வீடியோ உங்கள் வீட்டில் போட்டுருக்கோம். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.